இன்றைக்கி என்ன ரெசிபினா சாண்ட்விச் தான் செய்கிறோம். ரொம்ப நாள் ஆச்சு சாண்ட்விச் சாப்பிட்டு, ஸோ அதனால் ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு சீரகம், அப்புறம் காஞ்ச மிளகாய் 3, அதுக்கப்புறம் பூண்டு, ஆனியன் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா வர பேபி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அப்போ தான் சாண்ட்விச் நல்லா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம், எப்படி இருக்கும்னு தெரியல, பார்ப்போம். என்ன தங்கம் வா. தேவையான ஆனியன், டொமேட்டோ கட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து அமுல் சீஸு, மயோனஸு, பன்னீர். சாண்ட்விச்சுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பேனில் வந்து கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா நான் குட்டி குட்டியாக பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன் நான் வந்து இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன்னா, நம்ம அப்படியே சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சாண்ட்விட்ஜு. பட்டு ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிட்டு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு, சரி நம்ம நல்லா லைட்டாக வதக்கிட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆனியன், அதுக்கப்புறம் டொமேட்டோ இதுவும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நான் அப்படியே மூடி வச்சுட்டேன். பன்னீர் வந்து ரெடி ஆனதுக்கப்புறமா என்னோடய பேபி கிட்ட கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட ஒர்க்கு அந்த ப்ரெட்டில் வந்து அது எல்லாமே செட் பண்ணி எனக்கு கொடுத்தது வந்து அவங்க தான். அவங்க ரெடி பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா ஒன்று ஒன்றா தோசைக்கல்லில் போட்டு நான் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். சாப்பிட ஆரம்பிக்கலாம். இல்லை தோசைக்கல்லில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வைக்கணும். ப்ரெட்டில் வந்து ஃபஸ்ட்டு மைனஸ் தொடங்கிக்கலாம். பாதி ப்ரெட்டில் மைனஸ் தரணும், பாதி ப்ரெட்டில் நம்ம ரெடி குக் பண்ணி வச்சுக்கிற பன்னீரை ஆட் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய பேபி வந்து நான் எப்போ குக் பண்ணாலுமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வீடியோன்னு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த வீடியோ நான் குக்கிங் போட்டாலுமே பாருங்கள், அவங்களோட ஹெல்ப் இல்லாமல் என்னோடய குக்கிங் வந்து இருக்காது. அதே மாதிரி இப்போ எதுக்காக நாங்கள் சாண்ட்விச் பண்ணுறோன்னா, ஸோ இது வந்து ரெய்னி சீசன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏதாவது சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது. நாங்கள் வந்து ஷாப்பில் தான் போய் வாங்குவோம். அது வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டோம். நாங்கள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாங்கள் கடையில் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். கேஎஃப்சியாக இருக்கட்டும், இந்த மாதிரி சாண்ட்விச்சாக இருக்கட்டும், இல்லை பர்கராக இருக்கட்டும், நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். பட் ஆஃப்டர் மேரேஜ் இல்லை, ஆஃப்டர் டெலிவரி, பிஃபோர் டெலிவரி ஆஃப்டர் டெலிவரி அதுக்கப்புறம் ரித்து வந்துட்டானா, ஸோ அவனும் கேட்பான், நம்ம சாப்பிட்டோன்னா அவனும் கேட்பான் இல்லையா. ஸோ அதனாலே வந்து மோஸ்ட்லி நாங்கள் வந்து வீட்லேயே எல்லாமே பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். எல்லாத்தையும் மொத்தமாக ரெடி ஆனதுக்கப்புறமா தோசைக்கல்லில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா எப்போவுமே நாங்கள் டேஸ்டிங் கொடுக்கறது வந்து என்னோடய மம்மி கிட்ட தான். அம்மா கிட்ட கொடுத்தேன், எப்படி இருக்குன்னு கேட்டேன். நல்லா தான் இருக்குன்னாங்க. பட் ஒன்று வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னாங்க. அப்புறம் 2வது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளரிக்காயெலாம் ஆட் பண்ணியிருந்தா இன்னும் நல்லாயிருக்கும்ல அப்படின்னாங்க. இருக்கிறத வச்சு தானேங்க செய்ய முடியும் அப்படி சொல்லிவிட்டு, சரி இப்போதைக்கு சாப்பிட்லாம், நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நல்லா இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா தான் இருந்தது. நான் நினைக்கல இந்தளவுக்கு வரும் அப்படி சொல்லிட்டு. நம்ம ஷாப்பில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஷாப்பில் வந்து அப்படியே ஃபுல்லாக வைப்பாங்க. டொமேட்டோ, ஆனியன் அது எல்லாமே ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டிருக்கோம். அதுதான் டிஃப்ரெண்ட்டு. மிச்சப்படி ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது. இதே மாதிரி மோர் வீடியோஸ் வேணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.